ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் பேக் நெக் வந்து ஒரு சூப்பரான ஒரு புது மாடல் வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2.5 இன்ச் வந்து அகலம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நீளம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன இன்ச் உங்களுக்கு வந்து லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2.5 இன்ச் மேலே மார்க் பண்ண மாதிரி கீழே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே வந்து உங்களுக்கு என்ன கரெக்டான மெஷர்மெண்ட்டோ அதை நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அந்த அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ராப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ட்ராப் பண்ணலாம், நம்ம கட் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி நம்ம கட் பண்ணுவோம், அதில் வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கட் பண்ணுவோம், நினச்சி கட் பண்ணுவோம், ஆனால் அது வந்தது வந்து வேறு ஒரு டிசைனாக இருக்கும். ஆனால் அதுதான் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த டிசைன் வந்து நான் நினச்சி கட் பண்ணது வேறு, ஆனால் அவுட்ஃபிட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அதை 2 ஹாஃபாக மடித்து அதை ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இதை 2 ஹாஃபாக மடித்து இதை ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அது மாதிரி கீழேயும் ஹாஃபாக பண்ணி அதை ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நீட்டான ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். இந்த சைடு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கர்வ் வரையோம்ல ஸ்கேல், அந்த ஸ்கேல் எடுத்து இப்போ நான் வச்சுருக்க பாயிண்ட்ஸுக்கெலாம் நான் எப்படி கர்வ் வரைகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து கர்வ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து நினச்சேன், நான் வந்து இது வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் கட் பண்ணணும்னு. ஆனால் லாஸ்ட்டாக வந்தது வந்து அது வேறு மாதிரி. அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவங்கள எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி நீங்கள் நினச்சி கட் பண்ணும்போது ஒரு டிசைன் நினச்சிருப்பீங்க, ஆனால் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வேறு ஒரு டிசைனாக அது வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தம்ஸ்அப் போடுங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு தம்ஸ்அப் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு டைலரிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறையா வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் ப்ளவுஸ் கட்டிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறையா வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூ மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிசர் எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் பண்ணும்போது அந்த லைனுக்கு மேலே கட் பண்ணுங்கள். அதை விட்டு கீழே இல்லை உள்ளே அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. டிசைன் வந்து கொஞ்சம் மாறிடும். இதே மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி அந்த 1 இன்ச் நம்ம விடுறோம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு அயனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் பண்ணும்போது டிசைன் வந்து வேறு லெவலாக வந்திருக்கும். பாருங்கள், இந்த டிசைன்ஸ் அவுட்ஃபிட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து அப்படியே நீங்கள் கிளாத்தில் வச்சு இந்த லைனில் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு அப்படியே நீங்கள் திருப்பிட வேண்டியதான். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.